ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடையிலேயே பார்த்தீங்கன்னா காஃபி எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி காஃபி குடிக்கணும்னு ரொம்ப ஆசை. காலங்கத்தால் வெளியே எழுந்திரிச்சு உட்காந்துருக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்க. அப்படி தான் அந்த குருவி சவுண்டோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உட்காந்துருக்கிறது ஜில்லுன்னு ஒரு காற்று இருக்கும். நீங்கள் என்ன தான் ஏசியில் உட்காந்துருந்தாலும் இந்த ஜில்னஸ் காற்று நமக்கு கிடைக்கவே கிடைக்காது காலங்காத்தால். அப்படி தான் நானும் டேரனும் வெளியே உட்காந்துருக்கோங்க. நல்லா அந்த குருவி சத்தத்தோடு அந்த ஜில்லு காற்றோடு நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். அந்த சவுண்டை கேட்கும்போதே பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்படியே மைண்ட் ரொம்ப ஃப்ரீ ஆகிற மாதிரியான ஒரு நம்மளோட மைண்ட். அப்படி நானும் ரேஷ்மா ப்ரேயர் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கோம். டேரனை பைபிள் வாசிக்கணும்னு சொல்லிட்டு அவனும் வாசிக்க வச்சுருக்கேன். முன்னாடிலாம் கிரவுண்டில் போயிட்டு வாக்கிங் போவேன். இப்போ போகிறதே இல்லைங்க. வேலையே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் போனால் ரொம்ப நல்லது. அப்புறம் காலையில் என்ன டிஃபன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. காலையில் என்ன செஞ்சேன்னா இட்லி தாங்க செஞ்சேன். ஆனால் டேரனுக்கு இட்லி வேணான்னு சொல்லுவான். எப்போயுமே அவன் தோசை தான் வேணும்னு சொல்லுவான். அதனால் அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். நம்ம காஞ்ச மிளகா வச்சுட்டு அரைப்போம்ல, அந்த தேங்காய் சட்னி தான். அவன் சட்னியை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. அவன் எப்பவுமே அப்படி தான். வீட்டில் இவங்க இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரே காமெடியாக போயிட்டுருக்கோம். இப்போ 2 பேரும் நீ இட்லி நான் சட்னி, நீ தோசை அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். நான் தோசையா, ரேஷ்மா இட்லியா, அவன் சட்னியாங்க. இப்படி தாங்க கலாச்சிட்டு இப்படி தான் விளாண்டுட்டு இப்படி தான் ஓடிட்டுருக்கோம். எங்களுடைய டே காலையில் பார்த்தீங்கனாலே ஒவ்வொருத்தங்கள கலாச்சிக்கிட்டு அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. டேரன் தான் ரொம்ப ஜாஸ்தி ரேஷ்மாவும் டேரனும் ரொம்ப கலாச்சிட்டு இருப்பாங்க. டேரன் நீ கலாய்க்கிறியா இல்லை நான் கலாய்க்கட்டுமான்னு கலாய்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ துணி இருக்குது. அதுக்கு தான் ரேஷ்மா சொல்கிறா பெரிய மலையே குமிச்சு வச்சுருக்காங்க. அப்படின்னா ரேஷ்மா ஃபஸ்ட்லாம் மடிக்க வைப்பாங்க. இப்போலாம் துணியே மடிக்கிறது இல்லைங்க ரேஷ்மா. அவன் பாருங்கள், அதான் சொல்லிகிட்டு இருக்கான், பாட்டே பாடிட்டு இருக்கான். இட்லிக்கு சட்னி, இட்லிக்கு தோசை சட்னி என்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவ்வளோ கலாச்சிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்க வந்தாங்க டேரன். அவன் விளாண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். வீட்டில் இருந்தானா ஒரே ஜாலியாக தான் இருந்துகிட்ருக்கோம். இவங்க இப்போ ரேஷ்மாக்கு எக்ஸாம்னால் அவள் லீவில் இருக்கிற அப்போ மட்டும்தான் அந்த நேரத்தில் காலைல டிஃபன் சாப்பிட்ற டைமில் இப்படி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்தமே இருக்காது. டிவியும் நான் போடுறதே கிடையாது. டிவியே பார்க்க மாட்டோம் முக்கால்வாசி. அப்படின்னாலும் ரூமில் போயிட்டு உட்காந்துட்டு டேரனுக்காக அவன் கொஞ்சம் நேரம் பார்ப்பான். இல்லைனா டிவியே ஓடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் டிவியே போடவே மாட்டேன். நான் சாதாரணமாகவே டிவியே ஓடாது. அதனால் இப்போ டேரன் தான் கொஞ்சம் பார்க்கணுன்ட்டு உள்ளே போய் பார்த்துட்ருப்பான். ரேஷ்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு முலாம்பழம் வாங்கி அப்படியே வச்சாச்சுங்க. அன்றைக்கே சாப்பிட்ணுன்ட்டு இருந்தோம். சண்டேயே கட் பண்ணணுன்ட்டு இருந்தோம் ஈவினிங்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போதே ஒரு சைடு அடிபட்டுருந்தது. அதனால தான் நான் அவர்கிட்ட கம்மியாக இல்லைங்க 40 ரூபா சொன்னார், 30 ரூபா தான். இங்கே பாருங்கள் அடிபட்டுருக்குன்னு. நானும் அதை மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் வீணாக போயிடுச்சுங்க. அதனால் அதை எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஜூஸ்க்கு நான் ஜூஸரில் சேர்த்தேன். ஆனால் இந்த ஜூஸரில் இது நல்லாவே அடிப்பட மாட்டுதுங்க. இந்த மாதுளம்பழம் திராட்சை பழத்துக்கு தான் இது செட் ஆகுது. அது உங்களுக்கு நடுவில் ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம அடிக்கணுங்க. ஆனால் இது செட் ஆகலை. இதுக்கு ஜூஸ் வருது. இல்லைன்னா நமக்கு ஜூஸ் கரெக்டாக வரவே மாட்டுது. இதில் அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம நார்மல் மிக்சிலேயே அடித்தா நல்லது. இல்லைனா திட்டாக நிற்கிதுங்க. அதனால் இதில் திராட்சை பழமும் மாதுளப்பழமும் ஜூஸும் மட்டும்தான் நம்ம போடுற மாதிரி இருக்குது. மற்றபடி இது ரெகுலராக ஜூஸ்க்கு அடிக்கிறதுக்கு இது சரி வர. அதனால் இதில் போட்டுட்டேங்க. சரியாகவே அடிக்கலை எனக்கு. சரி பரவாயில்ல. அது கொஞ்சம் திட்டாக இருந்தாலும் அவங்களாம் ஓகே டேரனும் ரேஷ்மாவும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பாலும் சர்க்கரையும் சேர்த்துட்டு நான் இதிலே அடிச்சிட்டேன். சரி இன்னொரு மிக்ஸி ஜாரில் மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் இந்த மாதிரி ஜூஸர் இருந்துச்சுன்னா அதில் நடுவில் வர்ற அந்த ஃபில்டர் மாதிரி இருக்கிறத வச்சுட்டு நம்ம அடித்தா தான் உங்களுக்கு நல்லா நைஸாக ஆகிற மாதிரி இருக்குது. இல்லைனா நைஸாக நமக்கு நல்லா கிரைண்ட் ஆக மாட்டுதுங்க. அதனால் இதை முடிச்சுட்டு இந்த ஜூஸ் குடிச்சிட்டு என்னென்ன வேலை இருக்குன்னா, எனக்கு பாத்ரூம் எல்லாம் தேய்ச்சி கழுவணும். அது இல்லாமல் வீடெல்லாம் கூட்டி எல்லாத்தையும் துடைக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ரேஷ்மா தான் சொன்னேன், அம்மா இந்த ஜூஸை போட்டு குடிச்சிட்டு நீங்கள் போய் அடுத்து வேலை பாருங்கம்மா அப்படின்னா. நான் ஜூஸை போட்டு கொடுத்துட்டு அடுத்தடுத்து வேலை எல்லாத்தையும் நான் இப்போ போடும்போதே பார்த்திங்கன்னா மணி 10:30 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளேயே ஜூஸை போட்டு கொடுத்துட்டு வீடெல்லாம் துடைக்க போயிடலாம் அப்படின்னு தாங்க நான் சீக்கிரமாக ஜூஸ் போட்டுட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு நான் புளிக்குழம்புக்கு ரெடி பண்ணணும். புளிக்குழம்பு தான் வைக்கலான் இருக்கேன். ரேஷ்மா புளிக்குழம்பே வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி வேகமாக ஜூஸை குடிச்சு நம்ம புளிக்குழம்பு வைக்கலான்றதுக்காக வீடை வெளியே எல்லா வேலையும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் சமைக்கவே போகிறேங்க. ஏன்னா 10:30 மணிக்கு தான் நம்ம ஜூஸ் குடிக்கிறோம். இந்த ஜூஸை குடிச்சிட்டு நான் போய் க்ளீனெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் சமைக்க வர போகிறேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் தான் நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஆனால் துடைக்கிறதெல்லாம் எடுக்க முடியலங்க. ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய கொஞ்சம் வேலைகள் இருக்குது. டேரன் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுல கொஞ்சம் கரெக்டாக வரமாட்டான். அதனால் நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ரேஷ்மா படிச்சிட்ருக்கா. அதனால் அவளையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இது டேரனும் எடுத்துகிட்ருக்கான். கொஞ்சம் அவனும் கொஞ்சம் நின்று எடுக்கிறான். அப்புறம் ரேஷ்மா ஜூஸை பார்த்தோன்னே அவள் ஓடி வந்துடுவாங்க. அப்படி தான் அவளை ஜூஸ்னாலே அவளுக்கு ரொம்ப இஷ்டம். நான் அதான் சொல்லுவேன், டெய்லியும் ஜூஸ் குடிக்கிறது பிரச்சனை இல்லை.
வெறுமனை பழம் சாப்பிட்லாங்க. ஆனால் இது ஜூஸில் வந்து டெய்லி நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு குடிக்கும்போது அது அவ்வளவும் கெடுதல் தான். சர்க்கரை எடுத்துக்காமல் இருக்கிறதே நல்லது தான். நமக்கு வந்து சர்க்கரையே கெடுதல் தான். அதான் நான் சொன்னேன், டெய்லியும் ஜூஸ் போட்டு கொடுங்கன்ற. நான் வெறுமனை வேணால் ஜூஸ் வந்து அடித்து கொடுக்குறேன் சர்க்கரை போடாமல் அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் குடிக்க மாட்டாங்களா? இப்போயே பாருங்கள், ஐஸ் க்யூப் போடாமல் தான் நான் வந்து ஜூஸ் அடித்து கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஐஸ் க்யூப் போட்டு குடிச்சிட்டு தொண்டை வலி வந்துடக்கூடாது. ஏன்னா ரேஷ்மாக்கு வந்து ஒத்துக்காதுங்க. இன்னும் நல்லா வெயில் காலம் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து ஐஸ் க்யூப் போட்டு கொடுக்க முடியும், இல்லைனா கொடுக்க முடியாது. அப்படியே நடுவில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னே அவளுக்கு தொண்டை வலி வந்துருச்சு, திருப்பி கஷாயம் வச்சு கொடுத்தேன். அதனால் இன்னும் நல்லா வெயில் வந்த பிறகு நம்ம ஐஸ் க்யூப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதனால் ஐஸ் க்யூப் இல்லாமல் தான் இப்போ ஜூஸ் வந்து ஊற்றிட்டுருக்கேன். எனக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். இவங்க 2 பேருக்கு வந்து பெரிய கிளாஸ் இருக்குல்ல, இது டிமார்ட்டில் தாங்க வாங்கினேன். 99 ரூபான்னு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், டிமார்ட்டில் அதில் தான் வாங்கினேன். நல்லா பெரிய கிளாஸு. இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டனாலே அவங்களுக்கு பசிக்காது. 2 மணி ஆகும் எப்படி இருந்தாலும் பசி எடுக்கிறதுக்கு. இந்த முலாம்பழம்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசிக்காது. ரொம்ப வந்து பசி தாங்கணும் அப்படின்னா முலாம்பழம் ஜூஸ் குடிக்கலாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் நான் கொடுத்துட்டேன். அடுத்து இருக்கிறத எனக்கும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு குடிக்க வேண்டியதுதாங்க. ஜூஸ் குடிச்சிட்டு நான் அடுத்து என்னோடய வேலைகளெல்லாம் மடமடன்னு போய் வீடு கூட்டிட்டு துடைக்கிற வேலையெல்லாம் செய்ய போகிறேன். அடுத்து ஒவ்வொரு பெட்ஷீட் தலானி ஒரு எல்லாத்தையும் துவைக்க போடலாம் அப்படின்னு இருக்கேன். ரேஷ்மா வந்து பக்கத்தில் திடீர்னு வரவும் எனக்கு பயந்துட்டேன். சத்தமே இல்லாமல் வரவும் திடீர்னு வரவும் பயந்துட்டேன். என்னம்மா பயந்துட்டீங்கன்னா, சரி நான் அப்புறமா தான் பேசினேன். என்னம்மா அப்படியே பயந்த மாதிரியே இருக்கீங்கன்னா, அவள் வீடியோ எடுக்கவும் நான் அப்படியே பேசிட்டேங்க. அதனால தான் அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாக பார்க்குற மாதிரி இருந்தேன். ஏன்னா நான் சின்சியராக இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். அவள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தா. அடுத்து மாவெல்லாம் ஊறுதுங்க. நான் மாவெல்லாம் அரைக்கணும். நான் மாவு அரைச்சி வைக்கணும். ஏன்னா மாவு தீந்துருச்சு. இருந்த மாவில் தான் நான் வந்து இட்லி ஊற்றிட்டு தோசை ஊற்றினேன். ஆனால் ஐஸ் போட்டு குடித்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் பனி போகல தான், கூலிங்காக தான் இருக்குது. இப்போல்லாம் நல்லா வெயில் வந்துச்சுன்னா போடலாம். அதெல்லாம் நாங்கள் உள்ளே வந்து ஐஸ் க்யூபே ஊற்றி வைக்கல தண்ணி. நல்லா இருக்குங்களா? அதனால் ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்து சமைக்கலான்னு டைம் பார்த்துட்ருக்கேங்க. டேரனும் ரேஷ்மாவும் வந்து அவங்க வேலையை பார்க்குறேன். டேரன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா நான் சொன்னேன், போய் பெட்ஷீட் தலாணி உரையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போடு டேரன், நான் வந்து எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டுறேன் அப்படின்னேன். ரேஷ்மா வந்து ஜூஸ் குடிச்சிட்டே பேசுகிறா. என்னோடய வாய்ஸ் வந்து கேட்கவே இல்லைங்க. அதனால தான் சரி வாய்ஸே கொடுத்துருவோம், ரொம்ப கம்மியாக இருக்கா, அதனால் நான் வாய்ஸ் கொடுத்துட்டேன் அந்த இடத்துல. இனிமேல் மைக்கு தாங்க நான் வாங்கணும். மைக்கு வாங்கிட்டு தான் நான் வந்து பேசணும். என்னோடதில் வந்து நான் வச்சுருக்க மைக்கு வந்து ஒயரில் வர்ற மாதிரி அது வந்து உங்களுக்கு இழுத்துட்டே வரும். அது கொஞ்சம் எனக்கு செட்டாகவே ஆகலை. நான் எனக்கு அதனால் மைக்கே வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுவேன் ரேஷ்மா சொல்லும் போதெல்லாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு தான் 2 பேருமா சொல்லிகிட்டு இருக்காங்க. டேரன் வந்து ரசம் வச்சு வாழைக்காய் வருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரேஷ்மா வந்து ரசம் வேணாம். நான் சொன்னேன் எனக்கு ரசம்னாலே எனக்கு பிடிக்காது, அதனால் சரி ஓகே புளிக்குழம்பே வச்சிடறேன். உடனே அவள் சொல்கிறது தான் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படிலாம் இல்லை தம்பி, எனக்கு ரசம் பிடிக்கலடா, அதனால தான்டா சரி புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேம்மா உங்களுக்கு பிடிக்கனா சரிம்மா அப்படின்னா. ஏன்னா 2 பேருக்கும் பிடிச்சதை செய்யாமல் அதுக்கு வேறு செஞ்சிடலான்னு பார்த்தாலும் வேறு என்ன சமைக்குன்னு தெரில. என்கிட்டயும் காயும் வந்து இல்லைங்க. அதனால் சரி இருக்கிறத செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான். பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் இல்லை, தீந்துருச்சு. அதனால் அந்த பெரிய செம்படத்தில் நான் இப்படி தான் தனியாக வந்து ஒரு டப்பாவில் வந்து தனியாக மிளகாய் தூள் எடுத்து வச்சுப்பேன். வேண்டியதை யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வேண்டியதை எடுத்துப்பேன். அப்படியே எடுத்து நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து கையை அப்பப்போ எடுக்காமல் ஒரு சின்ன டப்பாவில் நம்ம எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. புளியெல்லாம் கரைச்சிட்டேங்க, மிளகாய் தூள் மட்டும் தீந்துருச்சு. சரி அதை கொட்டி நம்ம உள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு புளிக்குழம்புக்கு கரைச்சி வச்சாச்சு. பீட்ரூட் வந்து கட் பண்ணிவிட்டு செய்ய வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து புளிக்குழம்பு தான் நான் வந்து கரைச்சி அதை கொதிக்க வச்சுட்டேன். ஒரு பக்கத்து கொதிச்சிட்டு இருக்கட்டும், நம்ம வந்து பீட்ரூட் நறுக்க போயிடலாம் அப்படின்னு நான் பீட்ரூட்டையும் நறுக்கிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் கழுவி இங்கேருந்தே கழுவுவேங்க. வீடெல்லாம் தொடச்சிடுவேன். மீன் தொட்டி அந்த ஃபிஷ் தொட்டிக்கிட்டேருந்து வெளியே ஃபுல்லாகவே எல்லாத்தையும் க்ளீனாக கழுவி விட்டுட்டேன் நான். ஏன்னா நம்ம வந்து உள்ளே துடைக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கழுவி வச்சாச்சுனாலே உங்களுக்கு க்ளீனாக இருக்கும்ல. அதனால் கழுவிட்டு நான் மாப்பு போட்டுட்டு நான் வந்து திருப்பி வந்து சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். அந்த வேலையை முடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம அடுத்து வீடு துடைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதுக்காக வெளியே இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அடுத்து மேட்டெல்லாம் ஊற போட்டுட்டு வந்தேங்க. மேட்டையும் ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். வாரம் நான் வந்து மேட்டை வந்து துவைச்சிருவேன். அந்த மாதிரி நீங்கள் துவைச்சிருங்க. அப்போ உங்கள் மேட்டு வந்து எப்போவுமே பளிச்சுனே இருக்கும். என்னோடதெல்லாம் பழசு வருஷம் ஆச்சுங்க மேட்டு. நான் இந்த வருஷம் இன்னும் வந்து புதுசாக வாங்கணுன்னு இருக்கேன். டிமார்ட்டில் இப்போ நிறையா வந்திருக்கு டிசைனாக, நல்ல மாடலில் வந்திருக்கு. எப்பவுமே வருஷம் கிறிஸ்மஸ் அப்போலாம் வாங்குவேன். அப்படி வாங்காமல் விட்டுட்டேன். இந்த வருஷம் நான் வாங்கவே இல்லைங்க. இந்த வருஷம் இனிமேல் தான் வாங்கணுன்னு இருக்கேன். எப்பவுமே வருஷம் கிறிஸ்மஸ் அப்போவே மேட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் ட்ரெஸ் எடுக்க போகும்போதே. அந்த மாதிரி நீங்கள் மேட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு நம்ம சண்டே வாங்கிட்டு வந்த பார்த்திங்களா, முருங்கைக்காய் அப்புறம் கத்திரிக்காய், ஒரு 2 கத்திரிக்காய் இருந்துச்சு. அதனால் அந்த முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கும் போட்டு நான் வந்து செஞ்சேன்.
புளிக்குழம்பு. அதனால் புளிக்குழம்பு, பீட்ரூட் பொரியல், அப்பளப்பூ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சோண்டு பழைய சாதம் இருந்துச்சு. நான் அப்படி தான் சமைச்சு முடிச்சிட்டேன். ரேஷ்மா தான் சொன்னா, எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களாம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அடுத்து நான் வீடு துடைக்கணும் ரேஷ்மா, மாவு அரைச்சி வச்சுட்டேங்க. நான் மாவும் வந்து வலிச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் திருப்பி பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன். இருக்கிற பாத்திரம்லாம் எனக்கு வந்து இந்த இரும்பு கடாய் மேலேருந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எடுத்துகிட்டு எந்த வீடியோவில் ஷேர் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனே க்ளீன் ஆகிடுச்சு, மாவு அரைச்சி வச்சாச்சு, வெளியெல்லாம் கழுவியாச்சு, க்ளீன் முடிஞ்சிருச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிபொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோட ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். புளிக்குழம்பு வச்சுட்டு பீட்ரூட் பொரியல், அப்புறம் அப்பளப்பூ தாங்க வருத்தேன். கிச்சனில் பாருங்கள், நான் மாவு அரைச்சி வச்சுட்டு இந்த வாரம் வந்து மாவு அரைக்கணும் இல்லைங்க, வாரம் மாவு அரைப்போம். இங்கே வந்து மாவு அரைச்ச இதை கழுவி வச்சுருக்கேன். கல்லெல்லாம் இவ்வளோ பாத்திரமும் தேய்ச்சி வச்சுட்டேன். இன்னைக்கு ஃபுல் வீடே வந்து க்ளீனாக எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு தொடச்சிட்டேன். நான் உட்காந்துருப்பேன், படிக்கும்போது உட்காந்துருப்பேன். நான் உட்காரணும் சொல்லுவான்றதுக்காக இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீனாக தொடச்சாச்சு. எல்லாம் பெட்ஷீட் போகிற எல்லாமே, தலைவாணி போகிற எல்லாமே துவச்சி வச்சுட்டேன். நாளைக்கு எந்த வேலையுமே இல்லைங்க, எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நாளைக்கு சமைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். வீடை மட்டும் கூட்ட போகிறோம். நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் பப்பாளி பழம் பிடிச்சேங்க. பப்பாளி காய் தான் பிடிச்சிருக்கேன். இன்னும் பத்து வந்தது, நல்லா சைஸாக இருக்குது. பழுக்க மாட்டுதுங்க சாமாடுறதுக்கு. பழுத்தா இது சாப்பிட்டு நல்லா வெயிட்டா இருக்கு. சரி, நம்ம வந்து பிச்சியாவது பழுக்க வச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக நான் வந்து பறவை சாப்பிட்டுருது. பழுத்தாலும் அப்படி கட்டலாமா? பறவை நிறைய சாப்பிட்டுருது. பாவம், அதுவும் சாப்பிடணும்ல. ஆமா, இங்க தாங்க வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இங்க இன்னொன்னு 2 தாங்க பிச்சு வச்சிருக்கேன். ஒண்ணு பழுத்த மாதிரி இருக்கு. நான் டேரனு நாங்க பிக்கும் போது பழுக்கல, இன்னைக்கு பழுத்திருக்குது. ஆமா, அதை பிச்சிடணும், இல்லைன்னா அது பறவை சாப்பிட்டு போயிடும். சின்னது நல்ல சைஸான பப்பாளி தான், இப்ப நல்லா பெருசா வந்திருக்கு. அதனால பழுக்கிறதுக்காக இங்க பிச்சு வச்சிருக்கேங்க. மாங்காய் வந்து அன்னைக்கு எடுத்து வச்சு எப்படி பழுக்க வைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதை பாருங்க, அந்த பையோட எடுத்து உள்ள வச்சுட்டேன் நானு. இப்படி பழுத்திருக்கான், வாசனையா இருக்கு. பழுத்துருச்சு, வாசனையா இருக்கு, வேர்த்திருக்கு, நல்லா புளிங்கி இருக்கு. சூப்பர் சூப்பருங்க. திறந்த உடனே குப்புன்னு வாசனை அடிக்குது. நான் மூடி வச்சது. அப்ப இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடலாம். ஈரமா இருக்கு. இங்க பாரு, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடலாம். ஆமா, புளிங்கிடுச்சடா. ஆமா, லைட்டா மஞ்சள் கலர்ல இருக்கு. பால் ஒட்டுது ரவை. அதனால நான் இப்படிதான் இப்படி பையிலேயே வச்சுட்டு அப்படியே உள்ள புளிங்குது. உங்களுக்கு புளிங்கியே வந்து பழுத்துரும். அதனால பிளாஸ்டிக் டப்பால போட்டு இப்படி வச்சுட்டேன். இப்படி வச்சாலும் பழுக்குங்க. சப்பட்டா பழத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் வைப்பாங்க, அந்த மாதிரி நான் வச்சுட்டேன். அதனால இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது இன்னைக்கு லஞ்சு. அது இல்லாமல் இன்னைக்கு என்னுடைய ரொட்டீன். காலையில் வந்து முலாம்பழம் ஜூஸு, சண்டே போட வேண்டியது. நாங்கள் சண்டே வந்து முலாம்பழம் ஜூஸே சாப்பிடல. எல்லாரும் வந்து ஈவினிங் வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். அதனால நான் வந்து இன்னைக்கு தான் கட் பண்ணிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டோம். சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.